ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளெண்டரில் ஒரு சிம்பிளாக ஒரு அனிமேஷனை போய் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கொடுத்து ஒரு பிளேன் ஒன்று அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஷாட் ஆன் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கேல் அமுக்கி எக்ஸஸ் நல்லா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒய்ஆக்ஸில் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷிஃப்ட் கீ கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்து ஒய்ஆக்ஸில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷிஃப்ட் கீ கொடுத்து டூப்ளிகேட் எடுத்து சென்டரில் வச்சு இதை கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிளேனை கிளிக் பண்ணுங்கள். பிளேனை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி போது ஹேர் கொடுத்துருங்க. சைஸ் பார்த்திங்கன்னா 1000 இருக்குது. 1000 வைக்கலாம், வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபைலில் போய் இம்போர்ட் கொடுத்து ஆப்ஜெக்டில் போய் ஒரு ஃபைல் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்க ஸ்கை கிராஃப்ட்னு ஒன்று. இப்போ ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பாத்துன்னு இருக்கும், அந்த பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மாற்றிக்கோங்க. இப்போது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா க்யூப் ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கை கிராஃப்டரு. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதை வந்து ஓசனை மாற்ற போகிறோம். இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண அப்படின்னா, இதை சப்டிவைட் பண்ண மறந்துட்டோம். டேபை கிளிக் பண்ணி கொண்டு போயிட்டு இதை சப்டிவைட் பண்ணிடுங்க.
பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வேவ் ஸ்டைலில் இருக்கும். என்ன பண்ணோம்னா அனிமேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைம் ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 80 பக்கத்தில் வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம பண்ண வந்தது இது கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஏர்கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், பெருசாலாம் ஒன்று பண்ண போகிறதில்ல. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Shift A கொடுத்து ஒரு கியூப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கியூபை தான் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் மாதிரி பண்ண போகிறோம். எடிட் மோட் போயிட்டு ஒரு லுக் பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலாக கிளிக் பண்ணி லுக் பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கொஞ்சம் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டை கொஞ்சம் கிராப் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துருங்க. எக்ஸசைஸில் வந்துடுச்சு. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டபுள் சைடு கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ Alt E கொடுத்து எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3D எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Shift A கொடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் Y ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் கேஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ண முடியும். அப்படியே என்ன பண்ணுங்க Shift T கொடுத்து Y ஆக்சிஸில் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஐ கொடுத்து இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் கொடுத்து இ கொடுத்து எக்ஸசைஸில் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஐ கொடுத்து இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் கொடுத்து இப்போ கிராப் பண்ணி எக்ஸசைஸில் டவுன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடம் சப்டிவைட் பண்ணுங்கள். சப்டிவைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வந்துடும். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரையும் இந்த கார்னர் செலக்ட் பண்ணிவிட்டு இ கொடுத்து எக்ஸாக்ஸில் கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லைட் மாதிரி செட்டப் பண்ணுறது இது. என்ன பண்ணுறேன் இமிஷன் ஷேடர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு
இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளாஸ் ட்ரா பண்ண போகிறோம். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் பண்ணுங்க, ரெண்டர் மோட் கொண்டு வாங்க. இதான் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிறது அப்படியே தெரியுது நமக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்ததுனால அப்படி தெரியுது. இது வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மலே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் சைடு உள்ளதை என்ன மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுங்க. இதுக்கு ஒரு சில்வர் கலர் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் இதை ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டாலிக் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். இது உள்ள இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ப்ளூ ஒரு க்ரீன் கலர் ஒன்று ஆட் பண்ணி, ப்ளூ இல்லைன்னா ஒரு ஃபயர் வர மாதிரி ஒரு எல்லோ கலரில் இந்த மாதிரி தான் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்கள், எமிஷன் வாங்க. டிஸ்பிளே கிளிக் பண்ணிவிட்டு அதில் எமிஷன் இருக்கும், எமிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. எமிஷன் ஆட் பண்ணிட்டு சொன்ன மாதிரி ப்ளூ கலர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணிடுங்க. இது அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லை. பதிவாக இதை அசைன் பண்ணால் வரட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா அசைன் ஆகாமல் அப்படி கிடக்கு. கிளிக் பண்ணிவிட்டு அசைன் பண்ணியிருக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்கைக்ராஃப்ட் டீட்டெயிலில் போனால் தனியாக வீடியோ போடுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக பண்ணுறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டோம். நம்ம ஸ்கைக்ராஃப்டரு நீங்கள் மேலே ஏதாவது பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை சைடில் ஏதாவது கேன்வல் வச்சுக்கலாம். ஒரு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு அனிமேஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்கோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கிராப் பண்ணி கீழே கொண்டு வர போகிறோம். கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி வச்சுட்டு அது கீழே கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனிமேட் பண்ண போகிறோம். கிராப் பண்ணி ஒய் ஆக்சில் இங்கே கொண்டு வந்துடுங்க. இங்கேருந்து அனிமேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் கிளிக் பண்ணி
ரொட்டேட் கிளிக் பண்ணி ஜெட் ஆக்சிஸில் -90 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு திரும்பி போயிடும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஐ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆகும். லொக்கேஷன் ரொட்டேஷன் ஸ்கேல் மூணுமே ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு 77 பக்கத்தில் வரும்போது இது என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கணும். கிராப் பண்ணி ஒயர் கிளிக்ஸில் இங்கே இருக்கணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதையும் ஐயை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் ஸ்கேல் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். இதை ஒரு அனிமேஷன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கேமரா ஃபாலோ பண்ண வைக்கணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேமராவை கிளிக் பண்ணுறோம். கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் விட்ருக்கும். இல்லை ட்ராக் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த க்யூபை செலக்ட் பண்ணணும். இந்த க்யூப் இப்போ எதுன்னு தெரில அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கைன்னு இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்கைன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நேமு இது இருக்குது. கிளிக் பண்ணி ட்ராக்கிங்கில் வந்து ட்ராக் பண்ணுறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கைக்கு போட்டு விட்ருங்க. போட்டு விட்டீங்க அப்படின்னா ஸ்கைக்கு ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம வேறு எதாவது மாற்றி விட்டோம் நினைக்கிறேன். இதை கிளிக் பண்ணி பண்ணியிருக்கோம். சாரி, இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கைக்கு மாற்றி விட்ருங்க. மாற்றி விட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து இங்கே ட்ராக் ஆக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0 கிளிக் பண்ணி கேமரா மோடுக்கு வந்துடுங்க. கேமரா மோடுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து அந்த இதை ஃபாலோ ஆகிறது தெரியும். சன் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. என்ன பண்ண ஒரு 3 வச்சுப்போம். இது ஹையாக தான் இருக்குது. சரி, ரைட். இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓசனுக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். மாதிரி கலர் வச்சுட்டு ரஃப்னஸை கம்மி பண்ணிடுங்க. எப்பவுமே கிளாஸ் இல்லை இது பண்ணுறோம் அப்படின்னா ரஃப்னஸை கம்மி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த லுக் கிடைக்கும். இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேவ் பார்த்தீங்கன்னா அது நடுவில் கூட வருது. இது கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும். ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணுறதுக்காக அதை பண்ணி காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.